அநேகர்களும் மக்களின் சொத்துக்களை தவறான முறையில் சாப்பிடுகிறார்கள், மேலும் அல்லாவின் பாதையை விட்டும் மக்களை தடுக்கிறார்கள் சொல்லி 9 அத்தியாயத்தில் 34 வசனத்தில் சொல்றான். இது என்ன மேட்ரு? இது நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? இந்த பூஜை புனஸ்காரம் செஞ்சு சம்பாதிக்கிற அந்த மதகுருக்கு கூலி வாங்குற அந்த விஷயத்துல ஃபிட் பண்ணிட்டு இருந்தோம். புரோகிதம், அபுதுல்லா புரோகிதம் ஹராம்னு சொல்லிட்டு இந்த வசனம் காமிப்பார். இது புரோகிதத்தை பேசல. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்குள்ள ஒரு கவுண்டர் தனி செக்ஷன் தனியாக வச்சுக்குவாங்க, டேபிள் போட்டு அவங்க உட்காந்துக்குவாங்க. நீங்கள் அந்த பள்ளிவாசலுக்குள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனீங்கன்னா உள்ள போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு, அதுவும் இல்லாமல் பலி கொடுக்கறதுக்கு டிக்கெட்டு, பலி கொடுக்கறதுக்கு தனித்தனி ஆடு மாடு இந்த மாதிரியான பலி பிராணிகள், புறா இந்த மாதிரியான என்னென்னமோ வச்சிருக்கிறானுங்க. அவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னு தெரியல. அப்போ அந்த விஷயங்கள்லாம் வச்சுக்குவாங்க. வெளியிலேருந்து நீங்கள் ஆடு எடுத்துகிட்டு வரக்கூடாது. நீங்கள் மார்க்கெட்டில் சந்தையில் ஆடு பிடிச்சிட்டு வரக்கூடாது. அங்கே இருக்கிற கவுண்டரில் இருக்கிற ஆடு தான் வாங்கணும். அதே மாதிரி உண்டியில் காணிக்க காசு போடுறீங்களா, வெளியே இருந்து காசு போடக்கூடாது. இவங்க கவுண்டரில் இவங்க ஒரு கரன்சி வச்சுருப்பாங்க. அப்போ பாருங்க, அந்த காலத்திலேயே ஃபஸ்ட்டு இந்த கரன்சி சிஸ்டம் இவனு தான் வச்சிருக்கிறானே. இவங்களுடைய நாணயம் மட்டும்தான் அந்த உண்டியில் போடணும். அந்த நாணயம் எப்படின்னா, நீங்கள் 10 நாணயம் கொடுத்தீங்கன்னா ஒரு நாணயம் கொடுப்பான். புரியுதா? இந்த வேல்யூ இந்த டாலர் கணக்கு தான். ஒரு பேப்பருக்கு ஒரு பேப்பர் மதிப்பு கிடையாது. நீங்கள் இத்தனை நாணயம் கொடுத்தீங்கன்னா தான் அதுக்கு ஒரு மதிப்பு. அப்போ அந்த காயினை வாங்கி தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், கடவுளுக்கு நீங்கள் காணிக்க செலுத்த முடியும் அப்படின்னு போட்டு ஒரு டேபிள் போட்டு இவன் உட்காந்துட்டு இருக்கிறான். இது பார்த்தீங்கன்னா மார்க்கில், பைபிளில் மார்க்கில் 11ஆவது அதிகாரத்தில் 15 to 18, மத்தேயுவில் 21ஆவது அதிகாரத்தில் 12 to 17, லூக்காவில் 19ஆவது அதிகாரத்தில் 45 to 48, யோவான்ல 2ஆவது அதிகாரத்தில் 13 to 22. இந்த இடத்துல இந்த சம்பவங்கள் வரும். ஈசா நபி வருவாங்க, நேராக அந்த டேபிள்லாம் தள்ளி விடுவாங்க, காசெல்லாம் அதை கொட்டி விடுவாங்க. என்னடா இது காசு, எங்க இருந்துடா எங்களுக்கு இந்த அதிகாரம் வந்துச்சு? Take these things hence!